வணக்கம் ரோவலே, நான் தான் உங்களுடைய ஸ்கேன் டெக். நம்ம சேனலில் என்னத்தை பற்றி பார்க்க முடியும்னா சூப்பரான வாட்ஸ்அப் அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அப்டேட்டை பார்க்க முதல் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு வந்து சேரும். மறக்காமல் செய்து கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்து நிறைய அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் விட்டு வந்துருக்காங்க. நான் போன வீடியோ கூட ஒன்று போட்டிருப்பேன். வாட்ஸ்அப்பில் எப்படி மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்காதாக்களுக்கு ஐபாட்டிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அந்த லிங்க் கொடுத்துக்கொள்கிறேன். மறக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ புதுசாக என்ன ரீசெண்ட் அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்களேன்னா, எங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நாங்கள் எப்படி ப்ரைவேட்டாக வச்சுருப்போம், அதாவது எங்களோட சட்டியில் வந்து நாங்கள் எப்படி ப்ரைவேட்டாக வச்சுருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நாங்கள் ஆப்லாக் போட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளுவோம். ஆப்லாக்குகள் இல்லாத ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியாக ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருப்போம். ஆப்லாக் சம்திங் நிறைய இருக்குது. ஆப்லாக்குக்காக அந்த ஆப்பில் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். அதை விட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே லொக்குக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது செட்டிங்கில் போயிட்டு ப்ரைவசி மோட்டுக்குள்ளே போனீங்களா கீழே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்களா உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து யாருமே என்ட்ரி ஆகிடலாம். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் இதுக்கு பாஸ்போர்ட் ஒன்றும் போட இல்லாது. ஃபிங்கர் பிரிண்ட் நேராக வந்து தான் போடலாம். இதையும் தாண்டி இப்போ புதுசாக என்ன அப்டேட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எந்த சட்டை வந்து, அதாவது நீங்கள் குறிப்பிட்ட சட்டை தான் அதில் ப்ரைவேட்டாக வச்சுருக்கீங்க. எல்லா சட்டும் ப்ரைவேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்காது. நீங்கள் குறிப்பிட்ட சட்டுகளில் மட்டும்தான், அதாவது இப்போ லவராக இருக்கலாம், இல்லாட்டி யாரும் நெருங்கிய நண்பர்கள், இந்த சட்டை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கொள்ளலாம். அந்த சட்டுகளை வந்து மட்டும் நீங்கள் ப்ரைவேட்டாக ஃபுல் சட் ஹிஸ்ட்ரியையும் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று தந்திருக்காங்க. அதுவும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மூலம் தான். இதில் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் வாட்ஸ்அப்பையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறத விட அந்த குறிப்பிட்ட சட்டை மட்டும் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு ஃபுல்லாக வாட்ஸ்அப் வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் முதல் சொன்ன ஆப்ஷன், அதாவது செட்டிங்கில் போயிட்டு ப்ரைவசி முன்னுக்கு ஓடிங்கன்னா கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அதை டிசபிளில் இருக்கும். எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் அது மூலம் உங்களை வந்து வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே லொக்கலான் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது, பாஸ்போர்ட்டும் போட இயலாது. இல்லை எனக்கு அந்த இப்போ சொன்னது மட்டும், இப்போ நான் பர்சனலாக 2 சாட் வச்சுருக்கிறேன். அந்த சட்டை வந்து நான் ப்ரைவேட் பண்ணி வைக்கணுமெண்டா இப்போ புதுசாக வந்த அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து இப்போ வாட்ஸ்அப்புக்கு வேற இல்லை. இது வந்து பீட்டா வேர்ஷன்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. பீட்டா வேர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்புக்கு வர முதல் பீட்டா வேர்ஷனில் போட்டு ஒரு செக்கிங்காக ஒரு 2 மந்த்ஸுக்கிட்ட போகும். அந்த 2 மந்த்ஸ் முடியத்தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வரும். இப்போ யாரும் பீட்டா வேர்ஷன் பெருசாக யூஸ் பண்ணுறது குறைவு. யூஸ் பண்ண விரும்பினீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோவும் எப்படி யூஸ் பண்ணுறாண்டு, எப்படி எனேபிள் பண்ணுறாண்டு வீடியோ ஒன்று நான் போடுறேன். இப்போ வாங்க எப்படி அந்த சேட் லொக்கை வந்து எனேபிள் பண்ணலாம்ன்ற பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டா வேர்ஷன் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ப்ளே ஸ்டோர் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் அடித்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஞ்சரை கீழே இப்படி ப்ராக்கெட்டில் பீட்டான்னு போட்டிருக்கும். அதான் வந்து பீட்டா ஆப்ஷன். முதல் வந்து இந்த டெவலப்பர் கொண்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பீட்டான்னு இருந்துச்சு. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்க அப்படி நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க. இப்போ அந்த கம்யூனிட்டி வந்து ஃபுல்லானதால் அந்த ஆப்ஷனை வந்து நீக்கிட்டாங்க. நான் வந்து ஜாயின் பண்ண வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. நான் வேறு வழி தான் ஜாயின் பண்ணேன். உங்களுக்கும் அந்த பீட்டாவில் ஜாயின் பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு அதுக்கான வீடியோவும் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து நான் முதல் வாட்ஸ்அப் ஃபுல் லொக்கில் வச்சுருக்கிறேன். அந்த லொக் தான் இது. அதுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா மட்டும்தான் எடுக்கலாம், மற்றபடி எடுக்க இயலாது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அச்சீவன்ட் இருக்கும். அதுக்குள்ள வந்து நீங்கள் பிரிவாக வச்சுக்கலாம். இது ஜென்ரல் சாட், தமிழ் மீன் செய்திகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரல் சாட்டில் இருக்குது. மற்றது வந்து கொஞ்சம் நம்பர்கள் வந்து பார்த்தீங்களாண்டா அச்சீவுக்கலான் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய நம்பர் வச்சிருக்கிறேன். இதோட கீழே இழுத்து பார்த்தீங்களாண்டா தான் இந்த லொக் சேட் வரும். இதை பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். இதை கிளிக் பண்ணிங்களாண்டா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம், பேட்டர்ன் இல்லாட்டி பாஸ்போர்ட் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுவும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு எடுக்கிறேன் பாருங்க. லொக் ஓப்பன் பண்ணி நம்பர் வந்து இப்படி தான் வந்து நாங்கள் இப்போ அந்த சட்டையில் லொக் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து நீங்கள் எத்தனை சட்டையும் லொக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே போயிட்டு இதை எப்படி லொக் பண்ணுறேன்னு பார்த்துக்கொண்டீங்களாண்டா, நீங்கள் எந்த நம்பருக்கு வந்து லொக் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி போட்டு கீழே வந்து பார்த்தீங்கனால இதில் வந்து இப்போ 1 இருக்குது.
பார்த்தீங்கன்னா சட் லொக்கன் இருக்கும். இப்படி வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி சட்டுக்குள்ளே வந்துட்டீங்களா இந்த நம்பருக்கு பக்கத்தில் நம்ம நார்மலாக கிளிக் பண்ணுவோம். இல்லாட்டி இப்படி இருக்கா ரைட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணுவோம்ல, நம்பருக்கு பக்கத்தில் இப்படி கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இல்லை எனக்கு தெரியும் மீடியா லிங்க் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே வந்து அந்த மெசேஜ் டிஸ்கிரிப்ஷன் சட் லோக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, இதான் அந்த சட் லாக். இதை கிளிக் பண்ணிங்கன்னா லொக் திஸ் சட் வித் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அதை ஒன் பண்ணாக்க த சட் வில் நாட் பி லொக் ஆன் யுவர் லிங்க் டிவைஸ். அதாவது பார்த்தீங்களாண்டா இப்போ நாங்கள் வந்து போன வீடியோலேயே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்காதாக்கள் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த மல்டிபிள் டிவைஸில் எப்படி மொபைல் யூஸ் பண்ணுறதுண்டு, மற்றது வந்து பிசியில் வந்து நாங்கள் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும் வாட்ஸ்அப் வந்து. ஆனால் அந்த டிவைஸ்களுக்கு வந்து இந்த லொக் வந்து வேலை செய்யாது. இப்போ உங்களோட மொபைலில் வந்து ஒருத்தன் சேட் பார்க்கணும்னு நினச்சாங்களா, அந்த மொபைல் அப்படி லிங்க் பண்ண இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்க இயலாது. அதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே கொடுத்தோன்னே கீழே வந்து கன்ஃபார்ம் ஃபிங்கர் பிரிண்ட் டு லோக் கண்டு இருக்கும். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அத்தரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. திஸ் சேட் இஸ் நவ் லோக் இட் இருக்கும். வியூவை கொடுத்தீங்களாண்டா இந்த சேட் வந்து உங்களுக்கு காட்டு. நீங்கள் இப்போ வெளியில் வந்தீங்களாண்டா லொக் ஆகி மேலே போயிடும். நீங்கள் திருப்பி கீழே வந்து டவுன் பண்ணால் தான் இந்த லொக் சேட் வந்து காட்டுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் லொக் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மேலும் வாட்ஸ்அப் அப்டேட் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.